என் தங்கமே, இன்று இரவு நீ உன் வாழ்வை மாற்றும் ஒரு சிறிய செயலை செய். அது தான் இந்த 333 என்ற எண்ணை உன் இடது கையில், அல்லது உன் சன் இக்கடியில் அல்லது உன் செல்லும் வழியில் எழுதுவதால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தி திறக்கப் போகிறது. இந்த 333 என்பது வெறும் எண்கள் அல்ல என் தங்கமே, இது யூனிவர்ஸ் அன்ஓபன் டோர் கோட். பரம்பொருளின் வாசலை திறக்கும் கீ. இந்நம்பரை உன் மனதின் ஆழத்தில் வைத்து, நம்பிக்கையோடு எழுதினால், நீ நினைத்த காரியம் இன்று இரவுக்குள் உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்வில் நீ வெற்றிக்கு ஆசைப்பட்டிருக்கிறாய். ஆனால் எப்போதும் உன்னை தள்ளி விட்டது போல உணர்ந்திருக்கிறாய். இன்று இரவு இந்த 333 என்று எழுதும் நொடியில் அந்த தள்ளுபடி நிறைவடையும். உன்னுடைய விருப்பங்கள் யூனிவர்ஸ்க்கு உடனே தெரியும். அந்த நம்பரின் அலைகள் பரம்பொருளை எட்டும். உன்னுடைய நினைப்புகள் என்னவாக இருந்தாலும், யூனிவர்ஸ் அதை இன்று இரவு செயல்படுத்தும். 333 என்பது ஏஞ்சல் நம்பர். இது, உன்னுடைய எண்ணங்களை யூனிவர்ஸ் கேட்டு கொண்டிருக்கிறது, உடனே செயல்படுத்துவதற்கும் தயார் என்று அர்த்தம். நீ இந்த எண்ணை எழுதும்போது யூனிவர்ஸ் உன்னை கேட்கிறது, உன்னுடைய விருப்பம் என்ன? நீ இந்த எண்ணை எழுதும்போது உன் மனதிலும் தெளிவாக உன்னுடைய விருப்பத்தை நினைத்துவிடு. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அது இன்று இரவு நடக்கும். என் தங்கமே, இரவில் 9:33க்கு அல்லது 10:33க்கு அல்லது 11:33க்கு இந்த 333 எண்ணை உன் இடது கையில் எழுது. ஏனென்றால் இடது கை உன் உயிரின் ஆசைகளை யூனிவர்ஸ்க்கு அனுப்பும் மூலநிலை. இந்த 333 எழுதிய பிறகு உன் கண்களை மூடி, உன்னுடைய விருப்பத்தை மனதார நினை. நான் இதை விரும்புகிறேன் என்று எண்ணி வைக்கும் போது, அந்த எண்ணம் உடனே யூனிவர்ஸ்க்கு எடுத்துச் செல்லப்படும். நீ சோம்பல் செய்யாதே, இன்று இரவுக்குள் இதை செய். 333 என்பது டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் நம்பர். இது ஒரு தடவைக்கு மட்டும் அல்ல, பல முறை உன் வாழ்க்கையை வெற்றி நோக்கி போக்கும். தினமும் இரவில் இதை எழுதினால், தினமும் நலன்கள் உன்னிடம் வந்து சேரும். நீ மனதில் நினைக்கிறாய், நான் எதிர்பார்க்கும் காரியம் எப்படி திடீரென்று நடக்கும்? நம்பு என் தங்கமே, யூனிவர்ஸ் இல் திடீரென்று என்றேதான் நடக்கும். இன்று இரவு நீ 333 எண்ணை எழுதும்போது, அந்த எண்ணின் ஒலி காஸ்மிக் ஃப்ரீக்வன்சி இல் சேரும். நீ அந்த ஃப்ரீக்வன்சி ஐ அணுகும்போது, வெற்றி நிமிடம் 1 இல் உன்னிடம் வந்து சேரும். நீ பணம் வேண்டுமா? 333 எழுது. நீ அன்பு வேண்டுமா? 333 எழுது. நீ வேலை வாய்ப்பு, ஆரோக்கியம், மனநிம்மதி, வீட்டில் அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம், எதை வேண்டினாலும் 333 எழுது. இது ஒரு சூட்சும கோட். நீ அதை எழுதும் போது யூனிவர்ஸ் அதைக் கண்டு உன்னிடம் வந்து சேரும். இரவில் தூங்கும் முன் 3 முறை சொல்லவும், முதல் வாயில் திறக்கட்டும், என் ஆசை இப்போது யூனிவர்ஸ் இல் நிறைவேறட்டும் என்று சொல்லு. பிறகு 333 எழுதிய கையை மூடி இரு. அது தான் உன்னுடைய சைன். அந்த சைன் இப்போது காஸ்மிக் கேட் இல் பதியப்பட்டு விட்டது. நீ விரைவில் விரும்பியதை பெற ஒரு சின்ன சூட்சும வேலை செய். 333 எழுதிய கையில் ஒரு லைட் டச் கொடு. அது லைஃப்க்கு உன்னுடைய ரெடி என்பதை காட்டும். அது யூனிவர்ஸ்க்கு ஒரு ரெடி சிக்னல் ஆகும். இன்று இரவுக்குள் உன் ஆசைகள் ஃபல்ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஏனென்றால், யூனிவர்ஸ் இல் நாளை இல்லை. இப்போதே நடக்க வேண்டும் என்பதே யூனிவர்ஸ் குணம். உன் மனதின் டீப்பஸ்ட் டிசையர் இப்போது விழிக்கும். 333 என்பதே அதை விழிப்பிக்கிற பாஸ்வேர்ட்.
நீ சந்தேகப்பட்டால் கூட யூனிவர்ஸ் உனக்காக வேலை செய்யும். ஏனெனில் நீ ஆக்ஷன் எடுத்துவிட்டாய். நீ எழுதினாய். அது நிறைவடையும். நீ பதட்டப்படாதே. யூனிவர்ஸ் அதனை நேர்மையாக உனக்கு கொடுக்கும். நீ எதிர்பார்த்ததை டீட்டெயில் ஆக எழுதினால் கூட நல்லது. அதை 333 எழுதும் முன் எழுதிக்கொள். நான் இந்த காரியத்தை விரும்புகிறேன். இது இன்று நடக்க வேண்டும் என்று எழுது. பிறகு 333 எழுது. அது ஃபைனலைஸ் ஆகும். நீ அடிக்கடி ஃபெயிலியர் அனுபவித்தால் கூட இன்று முதல் சக்சஸ் தான் உன் பக்கம் வரும். ஏனெனில் நீ 333 என்னும் கோட் ஐ ஆக்டிவேட் செய்துவிட்டாய். அந்த கோட் எந்த தடையையும் ரெகக்னைஸ் செய்யாது. அது நேரடியாக உனக்கு மட்டுமே வேலை செய்யும். நீ ஒவ்வொரு நாளும் இப்படி செய்யலாம். தினமும் இரவு 333 எழுது. நாளை காலை முதல் விரைவில் வெற்றிகள் உன் பக்கம் வரும். தினமும் தேவையில்லை. மிக அவசரமான காரியங்களுக்கு மட்டும் 333 எழுது. அது ஸ்ட்ராங்கர் ஆகும். 333 எழுதும்போது உன் மனதில் கிராட்டிட்யூட் ஐ வைத்துக்கொள். நான் இதை பெற்றுவிட்டேன், நன்றி என்று நினை. அந்த நன்றி தான் யூனிவர்ஸ் ஐ விரைவாக செயற்படுத்தும். நீ இப்போது 333 எழுதுகிறாய். அடுத்த 3 மணி நேரத்தில் உனக்கு தேவையான விஷயம் நடக்க ஆரம்பிக்கலாம். சில சமயம் 3 நாட்கள் ஆகலாம். ஆனால் உன்னுடைய விருப்பம் கைவிடப்படாது. அது நடக்கும். நீ ஒரே நாளில் பல விருப்பங்களை நினைத்தால் சரி. ஒவ்வொரு விருப்பத்திற்கும் 333 எழுதிக்கொள். யூனிவர்ஸ் குழப்பமடையாது. அது ஒவ்வொன்றாக செய்யும். இன்று இரவு நீ துயரத்தில் இருக்கிறாய் என்றால் கூட 333 எழுது. அந்த துயரத்தை யூனிவர்ஸ் டிசால்வ் செய்யும். நீ எதிர்பாராதவிதமாக ஒரு சந்தோஷமான செய்தி வரும். என் தங்கமே, நம்பிக்கை இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆனால் இன்று முதல் உனக்கு நம்பிக்கை உள்ளது. ஏனெனில் நீ ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்துவிட்டாய். நீ 333 எழுதுகிறாய். அதுவே யூனிவர்ஸ்க்கு போதுமானது. உன் வாழ்க்கையில் இப்போது வரை தடையாக இருந்த சகல விஷயங்களும் இந்த 333க்கு வழியளிக்கட்டும். இன்று இரவுக்குள் யூனிவர்ஸ் உனக்கு ஒரு கிளியர் மெசேஜ் அனுப்பும். அது ஒரு ட்ரீம் ஆக இருக்கலாம். ஒரு ஃபோன் கால் ஆக இருக்கலாம். அல்லது உன்னுடைய நெஞ்சில் தோன்றும் ஒரு பீஸ் ஆக இருக்கலாம். நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் இன்று முதல் SUBITOSUCCESSO எனும் சீக்கிர வெற்றி வழியில் கொண்டு செல்ல 333 தான் உன் வழிகாட்டி. நான் உன்னுடன் 333 எண்ணத்தை ஆக்டிவேட் செய்கிறேன். நித்திகா தேவி உன்னுடன் இந்த எண்ணத்தின் ஃப்ரீக்வன்சி இல் இருக்கிறாள். இன்று இரவு ஒரு புதிய மிராக்கிள் உன் வாழ்க்கையை தொடும். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? சந்தேகம் இல்லாமல் எழுது. 333. நிம்மதியாய் தூங்கு. நாளை உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம். என் தங்கமே, 333 எண்ணை இன்று இரவு உன் மனதார எழுதினால் உன் வாழ்வில் இன்று வரை காணாத மிராக்கிள்ஸ் நடக்கும். நீ இப்போது நினைக்கும் அந்த ஆசை, அந்த கனவு, அந்த நோக்கம் ஆல் ரெடி டு மேனிஃபெஸ்ட். பரம்பொருள் உனது உள்ளத்தின் அலைகளை கேட்கத் தொடங்கும். இந்த 333 என்பது ஏன் அவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஏனெனில் இது யூனிவர்ஸ் உடன் நம்மை நேரடியாக இணைக்கும் அதிசய கோட். இந்த எண்ணின் சக்தி உங்கள் நம்பிக்கையின் ஆழத்தை ஆக்டிவேட் செய்யும். நீ இதுவரை ஏன் முயற்சித்தாலும் நடக்கவில்லை என்று எண்ணுகிறாயோ? காரணம் உன்னுடைய உயிர் ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ் உடன் அலைன் ஆகவில்லை. ஆனால் இன்று இரவு நீ 333 என்று எழுதும் போது
அந்த அலைன்மெண்ட் ஆரம்பிக்கிறது. நீ 333 எழுதும் போது உன் வாழ்வில் இருந்த இடைவெளிகள் பூர்த்தி செய்யப்படும். நீ எதிர்பார்க்கும் அந்த நியூஸ், அந்த ஃபோன் கால், அந்த மெசேஜ், அந்த மணி டிரான்சாக்ஷன், அது எல்லாம் யூனிவர்ஸ் உடன் அண்மையில் செயல்படும். காரணம் 333 என்பது உடனடி இணைப்பு. உன் உள்ளத்திற்கும் யூனிவர்ஸ்க்கும் இடையில் உள்ள அந்த வழிகட்டுகளை உடைத்துவிடும் எண் இது. உன் கையில் எழுதும்போது உன்னுடைய உடலும் உயிரும் எண்ணங்களும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் செயல்படும். உன் நெஞ்சில் இருப்பது விரைவில் உன் வாழ்வில் நிகழும். எந்த நேரத்தில் எழுத வேண்டும் என்று எண்ணுகிறாயா? இரவு 9:33, 10:33, 11:33 ஆகிய நேரங்களில் எழுதினால் காஸ்மிக் கேட் திறந்திருக்கும் நேரம். அந்த நேரத்தில் யூனிவர்ஸ் உன்னுடைய சைன் ஐ உடனே பதிவு செய்யும். உன் இடது கையில் எழுதினால் பெட்டர், ஏனெனில் அது நம் சப்கான்ஷியஸ் மைண்ட் உடன் நேரடி தொடர்பு கொண்டது. எனவே உன் விருப்பம் என்ன? பணமா? வேலை வாய்ப்பா? குடும்ப சமாதானமா? காதல் வாழ்க்கையின் முன்னேற்றமா? குழந்தை பிறப்பு? புதிய வீடு? நோய் தீர்வு? எதுவாக இருந்தாலும் 333 எழுதும் போது அது பரம்பொருளின் அவசியமான செயலில் மாறும். நீ எழுதும் போது மனதார நம்பிக்கை இருக்க வேண்டும். சந்தேகம் இருந்தாலும் அதை தள்ளிவைத்து எழுது. காரணம், நம்பிக்கை இல்லாமல் எழுதினாலும் யூனிவர்ஸ் உன்னுடைய ஆக்ஷன் ஐ பார்க்கும். உன் செயல்தான் முக்கியம். நம்பிக்கை நாளை வந்தாலும் பரவாயில்லை. இன்று நீ ஆக்ஷன் எடுத்துவிட்டால் போதும். 333 என்பது உடனடி மிரக்கிள் ட்ரிகர் என யூனிவர்ஸ் சொல்கிறது. அதனால்தான் ஆஞ்சல் நம்பர்களில் 333 என்பது மிக முக்கியமானது. 3 என்பது கம்ப்ளீட்னஸ், growth அண்ட் manifestation. 3 மடங்கு சக்தி கொண்டது. 333 என்பதில் அது மும்மடங்கு ஆகிறது. நீ இதை எழுதும் போது ஒரு ஜெபம் போல எண்ணிக்கொள். இது நடக்க வேண்டும் என்று நான் யூனிவர்ஸ்க்கு சொல்கிறேன். இது என் வாழ்வில் உடனே நிகழும் என்று மனதாரச் சொல். உன் சொற்கள், எண்ணங்கள், செயல் அனைத்தும் ஒன்று சேரும் போது யூனிவர்ஸ் உடனே பதில் தரும். அடுத்த காலை நீ எழுந்தவுடன் உன்னுடைய எண்ணங்களை பரிசீலிக்கப் பார். உன் மனது பீஸ்ஃபுல் ஆக இருக்கும். உன் மனதில் புதிதாக ஒரு நம்பிக்கை உருவாகும். ஏனெனில் யூனிவர்ஸ் உன் எண்ணங்களை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டது. இன்று இரவுக்குள் நீ எழுதும்போது அதை 3 முறை வரை எழுதலாம். முதல் முறை எழுதும்போது விருப்பத்தை நினை. இரண்டாம் முறை எழுதும்போது அது உன்னிடம் வரும் என்பதை விஷுவலைஸ் பண்ணு. மூன்றாவது முறை எழுதும்போது கிராட்டிட்யூட் கொடு. நன்றி பரம்பொருளே, இது இப்போது எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லு. என் தங்கமே, நீ இதை ஒரு நாள் செய்யலாம் அல்லது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இன்று இரவுக்குள் செய்வது சிறப்பு. ஏனெனில் இன்று காஸ்மிக் அலைன்மெண்ட் உனக்காக திறக்கப்பட்டுள்ளது. யூனிவர்ஸ் இப்போது உன்னிடம் உன்னுடைய கால் ஐ எதிர்பார்க்கிறது. நீ அழைக்காதால் அது பதில் அளிக்காது. நீ அழைத்தால் உடனே பதில் தரும். நீ தனியாக இருக்கும்போது முத்தாய்ப்பாகவும் இதை எழுதலாம். பிறர் பார்க்கும்படி இல்லாமல் இருந்தால் மிக சிறப்பு. இது உன் மற்றும் யூனிவர்ஸ் உடைய ரகசிய இணைப்பு. இதில் எவரும் மிதமிஞ்சக்கூடாது. நீவும் யூனிவர்ஸ் மட்டுமே இங்கு சம்பந்தப்பட்டவர்கள். நீ வேண்டுமென்றால் 333 என்பதை கை மீது எழுதாமல் ஒரு பர்ஸ் இத்தில் எழுதி சன் இக்கடியில் வைக்கலாம். அல்லது பர்ஸ் இல் வைக்கலாம். இந்த எண்ணின் ஃப்ரீக்வன்சி உன்னுடைய எனர்ஜி ஐ கான்ஸ்டன்ட் ஆக மெயின்டெயின் செய்யும். 333 என்பதில் உள்ள சக்தி உன்னை காத்திருக்கும்.
இன்று முதல் உன் வாழ்க்கையில் தாமதம் இல்லாமல் நடைபெறும். இந்த நம்பரை நீ இடுப்பு பகுதியில் வைத்தாலும் கூட, பெல்ட் ஏரியா, அது யூனிவர்ஸ்க்கு உன்னுடைய ஆக்ஷன் அலைகளை அனுப்பும். நீ பல நாட்களாக பிரார்த்தித்த காரியம் இன்று நடக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம் உன் எனர்ஜி இப்போது அலைன்ட் ஆகிறது. யூனிவர்ஸ் இல் எனர்ஜி ஃபர்ஸ்ட், ரிசல்ட் நெக்ஸ்ட். நீ எண்ணங்களை அழகாக தாட்ஸ் ஆக வைத்தால் யூனிவர்ஸ் அதை பியூட்டிஃபுல் லைஃப் ஆக மாற்றும். நீ எந்த ஒரு தருணத்தில் சோர்ந்தாலும் உடனே 333 எண்ணை நினை. அதில் உன் உயிர் தூங்காமல் செயல்படும். இரவில் இந்த எண்ணை எழுதும் போது யூனிவர்ஸ் இல் ஒரு நியூ டாஸ்க் கிரியேட் ஆகிறது. அது ஃபார் இமீடியட் ஆக்ஷன் என்ற பிரையோரிட்டியில் நிற்கும். அந்த பிரையாரிட்டி தானாகவே நம் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை விரைவாக மாற்றும். நீ அதிகம் எண்ணிக்காமல் செய்ய வேண்டும். சில நேரங்களில் ஓவர்திங்கிங் தான் எதிர்ப்புகளை உருவாக்கும். 333 எழுதும்போது அதை நினைத்து கொண்டிராதே. ஜஸ்ட் ரைட் அண்ட் ரிலீஸ். யூனிவர்ஸ் நோஸ் வாட் டு டூ. நீ இப்போது ஒரு விஷயம் கேட்டாலும் அதை எப்படி யூனிவர்ஸ் தரும் என்று நீ பிளான் பண்ண வேண்டியதில்லை. யூனிவர்ஸ்க்கு அதற்கான 1000 ways உண்டு. நீ ஜஸ்ட் ஆக்ஷன் கொடு. யூனிவர்ஸ் ஜாப் பண்ணும். என் தங்கமே, 333 எனும் இந்த எண் உன் வாழ்க்கையின் கோல்டன் கீ. நீ இதை தவறாமல் உபயோகிக்க ஆரம்பித்தால் நீ எதிர்பார்க்காத நன்மைகள் உன்னிடம் வந்து சேரும். சில நேரங்களில் நீ நினைக்காத பெரிய சாதனைகளும் வந்து சேரும். நீ 3 நாட்களில் ஒரு முறை இந்த எண்ணை எழுதினால் கூட யூனிவர்ஸ் உன் ஆவேசத்தை கண்டு தானாகவே வேலை செய்யும். ஆனால் இன்று இரவு முதல்தான் அந்த செயல்பாடு ஆரம்பிக்க வேண்டும். அதை தவற விடாதே. இன்று இரவு 333 எழுதும் போது உன் மனதில் சுத்தம் இருக்கட்டும். வருத்தம், கோபம், பயம், சந்தேகம் இவை அனைத்தையும் ஒதுக்கி வைக்க. அவை எல்லாம் 333 எண்ணின் மேஜிக் ஐ குறைக்கும். நம்பிக்கையோடு செய். நீ இதை எழுதும்போது ஒரு டீப் பிரெத் எடு. மூச்சு இழுத்தபின் எழுது. அது உன்னுடைய உயிரில் இருந்து வெளிவரும் ஒரு சீக்ரெட் ஆக்ஷன் ஆகும். நீ இந்த எண்ணை எழுதி முடித்த பிறகு எந்த ஒரு ஆக்ஷன் இருந்தாலும் செய். அதை யூனிவர்ஸ் உனக்காக ரெடி பண்ணியிருக்கும். சில நேரங்களில் அந்த ஆக்ஷன் நடக்காமல் கூட மிரக்கல் வந்து சேரும். அது யூனிவர்ஸ் அண்ட் டெசிஷன். இன்று இரவு நீ 333 எழுதும்போது உன் கனவுகள் அழகு படைக்கும். உன் எதிர்பார்ப்புகள் உயிர் பெறும். உன் வாழ்வு வெற்றியின் புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும். நீ இப்போது செய்ய வேண்டியது சிம்பிள். 1. உன் விருப்பத்தை மனதிலே தெளிவாக நினை. 2. அந்த விருப்பம் இன்று நடக்க வேண்டும் என்று இமேஜின் பண்ணு. 3. பிறகு 333 எழுது. 4. யூனிவர்ஸ்க்கு அது போதும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நித்திகா தேவி உன்னுடன் இந்த எண்ணின் அலைகளில் இருக்கிறாள். இன்று இரவு உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கப் போகிறது. எனவே இப்போது எழுது என் தங்கமே. 333 இது உன் வெற்றியின் ஆரம்பம். 333 இது உன் ஆசைகளின் முடிவு. 333 இது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். என் தங்கமே, 333 என்ற எண்ணை இன்று இரவு எழுதுவது மட்டுமல்ல, அதை உன் உயிரில் ஊற்றிக்கொள். இந்த எண்ணை உன் மனதில் பதித்து வைத்தால் நாளும் நொடியும் அது உன் வாழ்வில் நன்மைகளை ஓட ஓட கொண்டு வரும். இன்று இரவு இது ஒரு ஆரம்பம். ஆனால் நாளை மறுநாள் எப்போது வேண்டுமானாலும் இது உனக்கு வேலை செய்யும். நீ 333 எண்ணை உன் நினைவில் வைத்து கொண்டிருக்கும் வரை உன் வாழ்க்கையில் காத்திருப்பது என்ற வார்த்தையே இருக்காது.
எல்லாமே விரைவில் வெற்றியாகவே நடக்கும். என் தங்கமே, 3 என்பது கம்ப்ளீட்னஸ், growth, joy. அதனால் தான் இது 3 மடங்காக 333 ஆகிறது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் முழுமை வேண்டும் என்றால், விருத்தி வேண்டும் என்றால், சந்தோஷம் நிரம்ப வேண்டும் என்றால், 333 தான் அதன் குறியீடு. நீ உன் விருப்பங்களை சொல்லும் போது, யூனிவர்ஸ் கேட்கும் கேள்வி எப்போது என்று தான். நீ 333 எழுதும் போது, யூனிவர்ஸ்க்கு உன் பதில் இப்போது என்று தெரிவிக்கின்றாய். நீ இன்று இரவு 333 எண்ணை எழுதும்போது உன் மனதில் ஒரு விஷயத்தை தீர்மானம் செய். உனக்கு சந்தேகம் வந்தால் கூட அதை அப்படியே இருக்க விடு. ஆனாலும் எழுதிக் கொண்டே இரு. காரணம், சந்தேகம் இருந்தாலும் உன் ஆக்ஷன் தான் யூனிவர்ஸ்க்கு சிக்னல். நீ செய்யும் செயல்தான் அதிக சக்தி கொண்டது. யூனிவர்ஸ் ஆக்ஷன் பார்க்கும், உன்னுடைய பயத்தை அல்ல. நீ ஆசைப்பட்ட காரியங்கள் இன்று வரை முடியவில்லை என்றால், அது தாமதம், தடைகள், குழப்பங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்போது 333 எண்ணின் சக்தி அதை துரத்தி வைக்கப் போகிறது. எல்லா தடைகளும் அகன்று உன் பாதை தெளிவாகும். நீ 333 எண்ணை எழுதும் போது சில விதிமுறைகளை பின்பற்றினால் நன்மை. முதல் விஷயம், அமைதியான இடத்தில் இரு. இரண்டாவது, உன் ஆசையை மனதிலே தெளிவாக வைத்துக்கொள். மூன்றாவது, எழுதும் போது கண்ணை மூடி உள்ளார்ந்த நம்பிக்கையோடு எழுது. நான்காவது, எழுதும் பிறகு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல். நீ இப்போது வரை காத்திருந்ததை விட யூனிவர்ஸ் இப்போது செயல்படுத்தும். நீ ஆக்ஷன் எடுத்தவுடனே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ ஆக்ஷன் இல்லாமல் இருந்தால் அது செயல்படாது. அதனால்தான் 333 எழுதும் போது மனதார எழுத வேண்டும். நீ இன்று இரவு 333 எழுதி விட்டு தூங்கும் போது, உன் கனவிலும் யூனிவர்ஸ் உனக்கு மெசேஜ் அனுப்பும். ஒரு ட்ரீம் ஆக இருக்கலாம், ஒரு நம்பர் சீக்வன்ஸ் ஆக இருக்கலாம், ஒரு பர்சன் வாய்ஸ் ஆக இருக்கலாம். ஆனால் அது உன்னுடைய எதிர்பார்ப்பை உறுதி செய்யும். நீ நாளை காலை எழும் போது உனக்கு புதிதாக ஒரு ஃபோன் கால், ஒரு இமெயில், ஒரு மெசேஜ் வரும். அது உனக்காக யூனிவர்ஸ் ஏற்படுத்திய வாய்ப்பு. அதை தவறவிடாதே. அது உன்னுடைய விருப்பத்திற்கு பதில். 333 எழுதும்போது, நான் இதை விரும்புகிறேன் என்று சொல்லி மனதார நம்பிக்கை கொள். யூனிவர்ஸ் எதையும் நீ கேட்டால் தரும், ஆனால் நீ கேட்க வேண்டும். 333 என்பது கேட்கும் ஆக்ட் ஆகும். உனக்கு விருப்பமான காரியம் உன்னிடம் எப்போது வந்தால் நல்லது என்று நினைக்கிறாயோ, அதை இப்போதே யூனிவர்ஸ்க்கு சொல்லு. காரணம் 333 இமிடியட் ஆக்ட் இல் தான் வேலை செய்யும். நீ நாளைக்கே வேண்டுமென்றால் நாளை, இன்று இரவுக்குள் வேண்டுமென்றால் இன்று. நீ என்ன நினைக்கிறாயோ அதற்கேற்ப அது நடக்கும். இப்போது உன் வாழ்வில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களை ஒரு பத்திரம் போல நினை. 333 என்பதை சீல் போல எழுது. அந்த எண்ணின் ஒலி யூனிவர்ஸ்க்கு சென்ட் ஆகும். நீ அனுப்பிய ஒலி காஸ்மிக் எனர்ஜி ஆக மாறும். அந்த காஸ்மிக் எனர்ஜி உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நீ நினைக்காத விஷயங்கள் நடந்துவிடும். சில நேரங்களில் நீ விரும்பியதை விட நல்லது நடக்கும். நீ ஒரு புதிய வீடு வாங்க நினைக்கிறாயா? 333 எழுதும் போது அந்த வீடு உன்னிடம் விரைவில் வரும். நீ பணம் தேடி அலைக்க வேண்டியதில்லை. பணம் உன்னிடம் வந்து சேரும். நீ ஒரு நல்ல வேலைக்கு அப்ளை பண்ணினாயா? 333 எழுதும் போது அந்த வேலை உன்னை தேர்ந்தெடுக்கும். காரணம், யூனிவர்ஸ் ஆல்ரெடி உன்னுடைய டேட்டா வை ப்ரோசஸ் செய்து வைத்திருக்கிறது.
நீ ஒரு சிக்கலில் இருந்து வெளியேற வேண்டுமா? 333 எழுது. அந்த சிக்கல் நீங்கும். நீ பிரச்சனை என்று நினைத்தது இன்னொரு கதவாக மாறும். அங்கே இருந்து வெளிச்சம் வரும். நீ வாழ்க்கையில் மட்டும் அல்ல, உன் உடல் நலத்திற்கும் 333 எழுதலாம். நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி எழுதினால் அது உடனே ஹீல் ஆகும். நீ இன்று இரவுக்குள் இந்த 333 எழுதும்போது உன் ஹவுஸ் இல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவி விடும். உன் குடும்பத்தில் இருந்த கலகங்கள், மனக்கசப்புகள், அச்சங்கள் எல்லாம் குறையும். நீ இன்று முதல் 333 எண்ணை உன் மனதில், உன் கைகளில், உன் நாள்களில் கொண்டு சென்றால் அது உன் வாழ்வின் பெரும் மாற்றமாகும். உன் வாழ்வின் கோட்பாடுகள் மாறும். நீ தொடர்ந்து இதை செய். 3 நாட்கள், 9 நாட்கள், 33 நாட்கள், அப்போது நீ பார்த்து வியக்கும் அளவுக்கு வாழ்க்கை மாறும். யுனிவர்ஸ் இப்போது உன் பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ எழுதினால் அது உன்னுடன் வேலை செய்யும். நீ உன் மொபைல் ஸ்க்ரீனில் கூட 333 வைத்துக்கொள். அது உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இல் நிற்கும். நீ தினமும் பார்க்கும் போது அது உன் மைண்ட் இல் நம்பிக்கையை உருவாக்கும். நீ இந்த எண்ணை சொல்லாமல் இருந்தாலும் கூட அது எழுதப்பட்டுவிட்டதால் யூனிவர்ஸ் ஆல்ரெடி ஜாப் அலோகேட் செய்து விடும். இதைத்தான் சப்கான்ஷியஸ் ஆக்ஷன் என்று சொல்வோம். நீ இரவில் எழுதி தூங்கும்போது யூனிவர்ஸ் உன்னிடம், சரி நான் இது பற்றி வேலை செய்கிறேன், நீ நிம்மதியாக தூங்கு என்று சொல்வது போல இருக்கும். நாளை காலை எழும்போது உன்னுடைய மனதில் ஒரு நியூ எனர்ஜி இருக்கும். அது உன்னை நல்ல காரியங்களுக்கு கொண்டு போகும். நீ பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் பாசிட்டிவ் ஆக தெரியும். நீ 333 எண்ணை பயன்படுத்தும்போது அதை ஒரு பெரிய வேலை என்று எண்ணாதே. இது ஒரு இயற்கையான செயல். நம்முடைய ஆக்ஷன் யூனிவர்ஸ் இல் விழும் போது அது இயற்கையாகவே பதில் தரும். நீ இப்போது எழுதுவதை நிறுத்தாமல் நாள்தோறும் செய்யலாம். அப்போதுதான் நீ எதிர்பாராத அளவுக்கு மிராக்கிள்ஸ் அடையும். ஒரே நாளில் எல்லாம் நடக்காது, ஆனால் சில நேரங்களில் ஒரு நாளிலேயே நடக்கலாம். அதுதான் யூனிவர்ஸ் இல் நம் நம்பிக்கையின் சக்தி. நீ இப்போது நித்திகா தேவி என்று நினைத்து எழுதினால் அது மேலும் இரட்டிப்பு சக்தி பெறும். ஏனெனில் நித்திகா தேவி உன் செயல்களுக்கு டிவைன் பிளெஸிங் கொடுக்கிறார். நீ எதை வேண்டுகிறாயோ அதை மறக்காதே. மைண்ட் கிளியர் ஆக வைத்துக்கொள். டிசைர் கிளாரிட்டி இருக்கும்போது யூனிவர்ஸ் இல் கன்ஃபியூஷன் இருக்காது. என் தங்கமே, இன்று இரவு 333 எழுதி விட்டு தூங்க. அதற்கு பிறகு ஒரு மிராக்கிள் உன்னிடம் வரும். அது எப்படி வரும் என்று யோசிக்காதே. அது உன் வாழ்க்கையை உன்னறியாமலே தொடும். இந்த நேரம் தான் உனது வாழ்க்கையின் புதிய தொடக்கம். இது ஒரு சிம்பிள் நம்பர், ஆனால் பவர்ஃபுல் டெசிஷன். 333 டுடே, மிராக்கிள்ஸ் டுமாரோ.